தமிழக அரசையே சர்ச்சைக்கு உள்ளாக்கி இன்று பேசுபொருளாகியுள்ள மும்மொழி கொள்கை விவகாரம் மக்களவையில் திமுகவினர் அநாகரிகமானவர்கள் என கூறும் அளவிற்கு ஒருவருடைய பேச்சுதான் அரசியல் களத்தில் பெரிதாக பேசப்பட்டு வருகிறது. திமுகவினரை அநாகரிகமானவர்கள் என கூறி 100 முறை மன்னிப்பு கேட்பதாகவும் கூறிய இந்த தர்மேந்திர பிரதான் யார், இவருடைய அரசியல் பின்னணி என்ன என்பது குறித்து விரிவாக பார்க்கலாம். தமிழகத்தில் திராவிட இயக்கம் எழுச்சி பெற்று ஆட்சி அரியணையில் அமர்ந்து பேரறிஞர் அண்ணாவின் மரணத்திற்கு பிறகு முதல்வராக கலைஞர் பொறுப்பேற்ற அதே ஆண்டில் ஒடிசாவின் கருப்பு வைர நகரம் என அழைக்கப்படும் தால்சரில் பிறந்தவர்தான் தர்மேந்திர பிரதான். இவரது தந்தை தேவேந்திர பிரதான் வாஜ்பாய் அரசில் இணையமைச்சராக இருந்து ஒடிசா மாநில பாஜக தலைவர், தேசிய பாஜக துணைத் தலைவர் என பல்வேறு முக்கிய பொறுப்புகளை அலங்கரித்தவர். இவரது மகன் என்ற அடையாளத்துடன் கல்லூரியில் நுழைந்த தர்மேந்திர பிரதான் RSS அமைப்பின் மாணவர் அமைப்பான AVVB-யின் உறுப்பினராக இருந்து ஒரு கட்டத்தில் தேசிய அளவிலான பொறுப்பை பெறும் அளவிற்கு உயர்ந்தார். பின்னர் 2000 ஆண்டில் தனது சொந்த தொகுதியான ஒடிசாவின் பல்லகாரா தொகுதியிலிருந்து சட்டமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்படும் போதுதான் முதல் முறையாக அரசியலுக்குள் நுழைந்தார். அதனைத் தொடர்ந்து 2004 தியோகர் தொகுதியிலிருந்து மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதனால் அப்பாவின் அரசியலையே காலி செய்தவர் என்ற விமர்சனத்திற்கும் ஆளானார். ஆனாலும் இந்த தேர்தல் பிரதானுக்கு அரசியலில் முக்கிய திருப்புமுனையாக மாறியது. இதுவரை ஒடிசா மாநில முகமாக அறியப்பட்ட தர்மேந்திர பிரதான் 2004 நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு டெல்லிக்கு அறிமுகமானார். அதன் மூலம் டெல்லி தலைமைக்கு தன்னை நெருக்கமானவராக மாற்றிக்கொண்டார். அரசியலில் அதிவேக வளர்ச்சியை கண்ட பாஜகவினர் அவரை பின்னுக்கு தள்ள முயற்சித்ததன் விளைவே 2009 ஆண்டின் நாடாளுமன்ற தேர்தலில் தோல்வியை சந்திக்க வேண்டியிருந்தது. ஆனாலும் தேர்தலில் தோல்வியை தழுவிய பிரதானுக்கு டெல்லி மேலிடத்தின் நட்பால் கட்சியில் தேசிய பொதுச் செயலாளர் பதவியும் தானாக வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 2012 பீகாரில் இருந்து ராஜ்யசபா எம்பியாக தேர்வு செய்யப்பட்டார். பின்னர் மத்திய பிரதேசத்தில் இருந்து 2வது முறையாக ராஜ்யசபா எம்பியாக ஆக்கப்பட்டார். 2014க்கு பிறகு அமித்ஷாவுடன் நெருக்கமான பிரதான் அதை சரியாக பயன்படுத்திக் கொண்டு முதன்முறையாக பிரதமரான மோடி அமைச்சரவையில் இணையமைச்சர் பதவியை இறுக பற்றிக் கொண்ட பிரதான் கட்சிக்கு தாராளமாக நிதி கொடுக்கும் முக்கிய புள்ளியாக மாறினார். அமித்ஷாவிடம் இவர் காட்டிய விசுவாசம் மற்றும் நிதி ஆதாரம் என இரண்டும் பிரதானுக்கு இன்றளவும் கை கொடுத்து வருகிறது. தொடர்ந்து 2017 கேபினெட் அமைச்சராக பதவி உயர்வு பெற்றார். அதே நேரத்தில் பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா திட்டம், ஸ்வச் பாரத் போன்ற திட்டங்களை மோடி தீவிரமாக முன்னெடுக்கவே அந்த திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தி வெற்றி பெற்றதற்காக மோடியிடம் தனிப்பெரும் பாராட்டுகளை பெற்றார். இதன் மூலம் மோடியின் நம்பிக்கைக்கு உரியவராக 2021 கேபினெட் அமைச்சராக்கப்பட்டார். இந்த காலகட்டத்தில்தான் நீட் வினாத்தால் கசிந்த விவகாரமும் அரங்கேறியது. 2024 ஒடிசாவின் சம்பல்பூர் தொகுதியில் போட்டியிட்டு வென்றவருக்கு மீண்டும் கல்வித்துறையை வழங்கினார் மோடி. RSS கொள்கையில் தீவிர பிடிமானமாக இருந்த பிரதான் அரசியலுக்கு வந்த தொடக்கத்தில் தங்களுடைய கோட்பாடுகளை முன்னெடுக்காமல் படிப்படியாக RSS கொள்கைகளை செயல்படுத்த தொடங்கினார். ஒடிசாவில் 22 ஆண்டுகளுக்கும் மேலான பிஜு ஜனதா தள ஆட்சியை முடித்து வைத்ததில் முக்கிய கருவியாக அறியப்பட்டார் தர்மேந்திர பிரதான். இதனால் பிரதானுக்கு டெல்லி மற்றும் நாக்பூரில் இன்றளவும் செல்வாக்கு குறையாமல் இருக்கிறது.